ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எக் சாண்ட்விச் என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. சிம்பிள் டிஃபன். இதுக்கு நான் வந்து 2 எக் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற கொஞ்சம் ஆனியன், அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ, அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம், ஒரே ஒரு சில்லி ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்மளை எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். உள்ள நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு தோசை சட்டி அடுப்பில் வச்சு சூடானவுடனே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. இங்கே இதில் வந்து நான் வந்து ஒரு 4 பிரெட்டை டோஸ்ட் பண்ண போகிறேன். 4 பிரெட் ஸ்லைஸை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய பிரெட் ஸ்லைஸாக இருந்தால் 2 பிரெட்டாக போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே தோசை சட்டியில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம வந்து கலக்கி வச்சிருக்கிற அந்த முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். முட்டையை ஊற்றினோட நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஈக்குவலாக. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆன உடனே நம்ம வந்து பிரெட் ஸ்லைஸ் இதில் வந்து மேலே வைக்கலாம். மேலே 2 பிரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு நம்ம இதை லைட்டாக டர்ன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கார்னர் இருக்கிற முட்டையெல்லாம் வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பிரெட் ஸ்லைஸை வந்து கீழே ஸ்லைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக மேலே வந்து இன்னும் 2 அந்த நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2 பிரெட் ஸ்லைஸையும் வச்சிடலாம். அவ்வளோதான். வச்சுட்டு நம்ம நடுவில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம வந்து எக் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து சாண்ட்விச் மேக்கரில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லாட்டி கொஞ்சம் மேலே வெயிட் வச்சு நல்லா இதனா வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒரு சாண்ட்விச் தான் பண்ணியிருக்கேன். டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய சிம்பிளான சாண்ட்விச் தான் பண்ணியிருக்கேன். ஒரு ஈஸி டிஃபனை அதான். நீங்கள் சாண்ட்விச் மேக்கரில் வச்சு பண்ணிங்கன்னா சைடில் நல்லா லாக் ஆகி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம எக் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்ல எக் ஃபில்லிங் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எக் சாண்ட்விச் கேப்சிகம் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.